உடல் முடங்கி இருந்தாலும் மனசு இன்னும் தளர விடல. நான் 4th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் லாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வந்து எனக்கு என்னால் நடக்க முடியாம ஆயிடுச்சு. சுத்தமா ரொம்ப சிரமமா தான் இருந்துச்சு. எனக்கு அது வீட்டையே ஃபோக்கஸ்டா கொஞ்சம் படிக்கவும் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுக்கும் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்து எஃபர்ட் போட்டு நல்லா படிச்சு குரூப் 4ல இப்போ நான் ரிசல்ட்ல பாஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ல. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. தன்னம்பிக்கையை ஆயுதமாக்கி வெற்றி பெற்று சாதனை படைத்த பெண். குரூப் 4 எக்ஸாம்ல அதாவது உடல் ஊனமுற்றிருந்தாலும் ஊக்கத்தோட செயல்பட்டு குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ண பத்தியா ஊக்கத்தோட இருந்தால் செல்லுமான தானா வீடு தேடி வருவார் பாப்பாவுக்கு. எல்லா உடம்பும் பெற்று வளம்போது வரணும். நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல நானே வந்து உதவி கேட்கணும். பெற்றோர் கொடுத்த ஊக்கத்தால் காஞ்சிபுரத்தையே திரும்பி பார்க்க வைத்த நிகழ்ச்சி சம்பவம். என்று குறிப்பிடும் டேடுக்கு பி தொழிலானது டேஷ் ஒளியை பிறப்பிக்க செய்வது. 4வது பி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஜெம்நகர் பகுதியை சேர்ந்தவங்க தான் ஜெய்சங்கர் தமிழ்ச்செல்வி தம்பதியினர். இவங்களுக்கு 34 வயசுல காயத்ரி அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. 9 வயதுக்கு மேல முடக்குவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால பாதியிலேயே பள்ளிக்கு போறதையும் நிறுத்தினதால வீட்டுல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பெற்றோர் கொடுத்த ஊக்கத்தால 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளையும் எழுதி வெற்றியும் பெற்றிருக்காங்க. இந்த நிலையில தான் தொடர்ந்து வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக சைக்காலஜி படிக்க ஆசைப்பட்டவங்க அந்த படிப்பு படிக்க முடியாம போனதால அரசு பணிக்காக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் எழுதியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாவே அதற்கான பயிற்சி வகுப்புகளையும் அட்டென்ட் பண்ணி ஃபுல் ப்ரிப்பேர்டா இருந்தவங்க சமீபத்துல நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமையும் எழுதியிருக்காங்க. இந்த நிலையில தான் எக்ஸாமுடைய முடிவுகள் எல்லாமே வெளியான நிலையில காயத்ரி எழுதின முதல் தேர்விலேயே வெற்றி பெற்று சாதனையும் படைச்சிருக்காங்க. தொடர் முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் முதல் தேர்விலேயே வெற்றி பெற்ற இவங்களுக்கு பலருமே அவங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரும் இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் பெற்றோர் கொடுத்த ஊக்கத்தாலையும் ஆதரவாலையும் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதின. இப்போ அரசு பணிக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமும் எழுதி தேர்வுல வெற்றி பெற்றிருக்கேன். எனக்கு அந்த கடினமான நேரத்துல ஆதரவா இருந்த என்னுடைய பெற்றோருக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப்.